அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கல்ல, அது ஒரு சமூகத்தின் பண்பாடு, வீரம் மற்றும் ஒற்றுமையின் வெளிப்பாடு. அத்தகைய வெளிப்பாடுகளில் ஒன்றான பரமபதம் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டை பற்றி இன்று ஆர்வலிருந்து பேச வந்துள்ளேன். நான் மாணவி யாஷினி, தகப்பனார் பெயர் தேவகுமார். பரமபதம் என்பது பல நூற்றாண்டுகளாக தமிழர்களால் விளையாடப்பட்டு வரும் நீதி நெறிகளை உணர்த்தும் ஒரு பாரம்பரிய உள்ளரங்க விளையாட்டாகும். இந்த ஆட்டம் மனித வாழ்வின் ஏற்ற இறக்கங்களையும் புண்ணியம் மற்றும் பாவம் ஆகியவற்றின் விளைவுகளையும் அழகாக சித்தரிக்கிறது. ஏணிகள் புண்ணியத்தின் வழியாக மேலேறி செல்வதையும், பாம்புகள் பாவ செயல்களால் கீழே விழ நேரிடுவதையும் குறிக்கின்றன. பரமபதம் அறம் சார்ந்த வாழ்வியலை சிறு வயதிலிருந்தே மனதில் பதிய வைக்கும் மகத்தானதொரு கருவியாக பயன்படுத்தப்படுகிறது. தாயம் உருட்டுவதன் மூலம் கிடைக்கும் எண்களை கணக்கிட்டு காய்களை நகற்றுவதால் கணித அறிவு மேம்படுகிறது. ஒருவரின் வெற்றி அல்லது தோல்வி சீட்டுக்கட்டின் கையில் தான் இருந்தாலும் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்கும் தர்க்கீர்த்தியான ஆற்றல் இதில் முக்கியமானது. இந்த விளையாட்டு மனித வாழ்வில் ஏற்படும் எதிர்பாராத திருப்பங்களை சகிப்புத்தன்மையுடன் எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை அளிக்கிறது. இறுதியில் பரமபதத்தை அடைவதே குறிக்கோளாக இருப்பதால் நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்வின் அவசியத்தை இது அழுத்தமாக போதிக்கிறது. ஒரு சிறிய காட்சியை பார்க்கலாம். பரமபத விளையாட்டு அந்த காலத்துல விளையாடி வராங்க. இது ஏன் விளையாடுறாங்க, எப்பப்போ விளையாடுறாங்கன்னு நம்ம பார்க்க போறோங்க. முக்கியமா இது எப்பப்போ கண்ணு விழிக்கிறாங்க அந்த டைம்ல தான் இந்த பரமபத விளையாட்டு விளையாடுவாங்க. இந்த பரமபதத்து வைணவத்து அந்த காலத்துல இருந்து மார்கழி மாசம் அன்னைக்கு ரொம்பவே விளையாடுவாங்க. இதுல முக்கியமான பாத்தீங்கன்னா 2 கருத்து இருக்குங்க. ஒண்ணு பாம்பு, ஒண்ணு ஏணி. இந்த மாதிரி இருக்கு பாருங்க. பாம்பு இருக்கு, ஏணி இருக்கு. நம்ம இதுக்கு காய் நல்லா இருக்குங்க. அந்த தாயம் கட்டை இருக்கு. அது நம்ம போட்டு விளையாடும் போது தாயம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி காய் விட்டுட்டே வரும். அந்த வர சமயத்துல இந்த பாம்புடைய தலைப்பகுதி வந்துச்சுன்னா அந்த கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி வந்துடும். அந்த ஏணி மேலே ஏறிச்சுன்னா நம்ம மேல இருப்போம். இது என்ன சொல்லியிருக்காங்க அந்த விளையாட்டுல, பாம்பு கொத்திச்சுன்னா கீழே வரனால பாவம் பண்ணவும், ஏணி மேல ஏறி மேல பண்ணவும் புண்ணியம் பண்ணுவோங்க. ஒரு கருத்துங்க. இது எல்லாரையும் குறிப்பிட்டு கருத்துக்கள். இது மாதிரி நமது தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள் என்பவை வெறும் உடல் வலிமையை மட்டும் வளர்க்கும் விளையாட்டுகள். அவை நமது முன்னோர்களின் அறிவாற்றலையும் இயற்கையுடனான பிணைப்பையும் அறத்தையும் வீரத்தையும் ஒருங்கே நமக்கு கற்றுக் கொடுக்கும் கலைகளை கற்போம். தமிழ் பாரம்பரியத்தை காப்போம். நன்றி.